தமிழகத்தில் விசில் புரட்சி வெடிக்கும். 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் தாவிகா வெற்றி பெறும். செங்கோட்டையன் உறுதி. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து வாக்கு எண்ணிக்கை வருகிற மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் களம் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காணப்படுகிறது. இந்த தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டுள்ள சூழலில் அக்கட்சியின் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளரும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வேட்பாளருமான செங்கோட்டையன் திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாளைய தமிழகத்தை ஆளப்போகும் முதலமைச்சர் விஜய் இன்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டுள்ளார். இது ஒரு மிகச்சிறந்த நாள். அவரின் தொலைநோக்கு சிந்தனை நாளை தமிழகத்தை ஆளும். மக்கள் ஒரு மனதாக விஜய் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எண்ணமாக உள்ளது. வரலாற்றில் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி என பல புரட்சிகள் நிகழ்ந்திருப்பதைப் போல வரும் மே 4ஆம் தேதி தமிழகத்தில் விஜயின் விசில் புரட்சி ஏற்பட போகிறது என தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் குறித்து பேசிய செங்கோட்டையன், நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கும் என மிகுந்த நம்பிக்கையுடன் குறிப்பிட்டுள்ளார். தாவேகா தலைவர் விஜய் திருச்செந்தூர் கோவிலில் சாமி தரிசனம் செய்ததை தொடர்ந்து அவரது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் எழுச்சி ஏற்பட்டுள்ளதை செங்கோட்டையனின் இந்த பேச்சு வெளிப்படுத்துகிறது. வாக்கு எண்ணிக்கைக்காக தமிழகம் முழுவதும் 62 மையங்கள் அமைப்பு. தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் கடந்த 23ஆம் தேதி விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்தது. இந்த தேர்தலில் வரலாறு காணாத வகையில் 85.1% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வாக்குப்பதிவு முடிந்த கையோடு அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பாதுகாப்பாக வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு சீல் வைக்கப்பட்ட அறைகளில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. திமுக, அதிமுக, நாம் தமிழர் மற்றும் தாவேகா என 4 முனை போட்டி நிலவுவதால் இந்த முறை ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்ற ஆர்வம் மக்கள் மத்தியில் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் வரும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் தனது பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்காக தமிழகம் முழுவதும் மொத்தம் 62 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட வாரியாக பார்க்கும்போது அதிகபட்சமாக மதுரை மாவட்டத்தில் 5 மையங்களும், சேலம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் தலா 4 மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் ஆயுதம் ஏந்திய போலீசாரின் பாதுகாப்புடன் 3 அடுக்கு அல்லது 4 அடுக்கு பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மே 4ஆம் தேதி காலை 8 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. வெற்றியோ தோல்வியோ தாங்கிக் கொள்ளும் மனநிலை வேண்டும். ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் உருக்கமான வேண்டுகோள். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் சில கருத்துக்கள் பெரும் கவலையை ஏற்படுத்துவதாக ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். ஜனநாயக நாட்டில் பெரிய தலைவர்களே தோற்று போயிருக்கிறார்கள். எனவே எதனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை அனைவருக்கும் வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக குறிப்பிட்ட சில அரசியல் கட்சியினரின் சமூக வலைதள பதிவுகள் இளம் தலைமுறையினர் மற்றும் குழந்தைகளிடம் விபரீதமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். தனது தலைவர் வெற்றி பெறவில்லை என்றால் குழந்தைகளை கொன்றுவிட்டு தானும் இறந்து விடுவேன் என்று ஒரு பெண்மணி கூறுவது போன்ற பதிவுகள் மிகுந்த அதிர்ச்சியை தருகின்றன. இதுபோன்ற போக்குகள் மிகவும் ஆபத்தானவை என்று அவர் எச்சரித்துள்ளார். மேலும் அவர் அரசியல் தலைவர்கள் தங்கள் தொண்டர்களிடம் ஓட்டு கேட்பது போலவே இப்போது ஒரு சமூக கடமையாக அறிக்கை வெளியிட வேண்டும். தேர்தல் தோல்வியை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் யாரும் விபரீத முடிவுகளை எடுக்கக்கூடாது என்றும் தலைவர்கள் அறிவுறுத்த வேண்டும். சினிமா நடிகர்களும் இது குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதற்கு முன்பே இந்த செயலை செய்வது மிக அவசியம் என்று நீதியரசர் கிருபாகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நீதியரசர் கிருபாகரனின் இந்த கோரிக்கை சமூக வலைதள பக்கங்களில் வைரலாகி வருகிறது. விவசாயி மீது துப்பாக்கிச்சூடு. ஐகோர்ட் கிளையில் சப் இன்ஸ்பெக்டர் ஆஜராகி விளக்கம். பரபரக்கும் கல் விவகாரம். தென்காசி மாவட்டம் மருதம்புத்தூரை சேர்ந்த விவசாயி மணிகண்டன் என்பவர் மீது ஆலங்குளம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இசக்கிராஜா துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் தொடர்பான வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. மணிகண்டனின் தந்தை பெருமாள் சேட் தாக்கல் செய்த மனுவில், எங்கள் தோட்டத்தில் கல் இறக்கப்படுகிறதா என சோதனையிட வந்த சப் இன்ஸ்பெக்டர் எங்களை ஆபாசமாக திட்டினார். அதை தட்டி கேட்ட என் மகனின் காலில் துப்பாக்கியால் சுட்டார். இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் செந்தில்குமார் சட்டவிரோதமாக விற்கப்பட்ட கல் குறித்து விசாரிக்க சென்றபோது மணிகண்டன் போலீசாரை தாக்கியுள்ளார். இதனால் தற்காப்புக்காகவே போலீசார் துப்பாக்கியால் சுட்டனர். இது குறித்து சப் கலெக்டர் விசாரணை நடத்தி வருகிறார் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சப் கலெக்டரை வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டார். நீதிபதி முன்பு ஆஜரான சப் கலெக்டர் விவசாயி மீதான துப்பாக்கிச்சூடு விவகாரம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி சப் கலெக்டரின் விசாரணை அறிக்கை கிடைத்த பிறகு மேல் விசாரணை நடத்தப்படும் என்று கூறி வழக்கை ஒத்திவைத்தார். ஏற்கனவே இந்த வழக்கில் மறு உத்தரவு வரும் வரை எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என நீதிமன்றம் தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புரட்சி கனவை நிறைவேற்றுவோம். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாளில் சீமான் உருக்கமான உறுதிமொழி. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் 136வது பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது எக்ஸ் தளத்தில் பாவேந்தரின் வீரமிக்க பாடல்களை மேற்கோள் காட்டி நெகிழ்ச்சியான பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். சிங்க குகையினில் நரிக்கிடம் தந்தோம், செந்தமிழ் நாட்டில் உரிமை இழந்தோம் போன்ற உணர்ச்சி மிகு வரிகள்
வாக்குகள் மூலம் தமிழ் சமூகத்தை உசுப்பியவர் பாவேந்தர் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயிர்வற்று கடந்த தமிழ் சமூகத்தை உசுப்பிய தமிழ் பெரும் பாவலர் நம்முடைய தாத்தா பாவேந்தர் பாரதிதாசன். தமிழ் தேசிய உரிமைக்கும் விடுதலைக்கும் போராடி வருகிற இளந்தலைமுறை பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் தாத்தாவின் பாக்களை தாய்ப்பாலுக்கு இணையாக பருகி உணர்வு பெற்றுள்ளோம். பெருமிதத்தோடும் திமிரோடும் அவருக்கு எங்களது புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் என தெரிவித்துள்ளார். மேலும் தாத்தா பாரதிதாசனின் புரட்சி கனவை எந்த சமரசமுமின்றி நிறைவேற்றிட தொடர்ந்து போராடுவோம் என்ற உறுதிமொழியை இந்நாளில் ஏற்கிறோம். தமிழ் பேரினத்தின் பெருமைமிகு அடையாளமான புரட்சி கவிஞரின் பெரும்புகழ் போற்றுவோம் என சீமான் தனது பதிவில் சூளுரைத்துள்ளார். பாவேந்தரின் பிறந்தநாளை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியினர் பல்வேறு இடங்களில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். திருச்செந்தூரை தொடர்ந்து சீரடி சாய்பாபா கோயிலில் தாவேகா தலைவர் விஜய் திடீர் தரிசனம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து வருகிற மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆன்மீக பயணங்களை மேற்கொண்டு வருகிறார். நேற்று அதிகாலை அறுபடி வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த விஜய் இன்று மகாராஷ்டிரா மாநிலம் சீரடியில் உள்ள புகழ்பெற்ற சாய்பாபா கோயிலில் வழிபாடு நடத்தினார். 233 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டுள்ள தாவேகாவின் வெற்றி பயணம் குறித்து இந்த திடீர் ஆன்மீக பயணங்கள் அரசியல் வட்டாரத்தில் உற்று நோக்கப்படுகிறது. இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மகாராஷ்டிராவுக்கு பயணித்த விஜய் அங்கிருந்து கார் மூலமாக சீரடி சென்றடைந்தார். சீரடியில் விஜய் வருகை அறிந்த ஏராளமான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரை காண்பதற்காக திரண்டனர். இதனால் அங்கு பெரும் நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து மகாராஷ்டிரா போலீசார் பலத்த பாதுகாப்புடன் விஜயை சாய்பாபா சந்நிதிக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவர் சாய்பாபாவை தரிசனம் செய்துவிட்டு சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டார். தமிழக தேர்தலில் 85.10% வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் தாவேகா சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் வெற்றி வாய்ப்பு குறித்து தேர்தல் முடிவுகள் வெளியாக இன்னும் சில நாட்களே உள்ளன. இந்த சூழலில் திருச்செந்தூரை தொடர்ந்து சீரடி சாய்பாபா கோயிலிலும் விஜய் தரிசனம் செய்துள்ள காணொலிகள் மற்றும் தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. விஜயுடன் அவரது நெருங்கிய நிர்வாகிகளும் இந்த பயணத்தில் உடனிருந்தனர். திடீரென சரிந்த புளிய மரம் ஓடும் அரசு பேருந்து மீது விழுந்து விபத்து. பயணிகள் உயிர் தப்பியது எப்படி? தர்மபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகே அரசு பேருந்து மீது புளிய மரம் விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலை பன்னாளி கிராமத்தில் இருந்து பாலக்கோட்டை நோக்கி அரசு டவுன் பேருந்து ஒன்று புறப்பட்டது. இந்த பேருந்தை மாதப்பன் என்பவர் ஓட்டி வந்தார். சரவணன் கண்டக்டராக பணியில் இருந்தார். காலை நேரம் என்பதால் பேருந்தில் 3 பயணிகள் மட்டுமே பயணம் செய்துள்ளனர். பேருந்து மாரண்டள்ளி அருகே உள்ள உப்புப்பள்ளம் என்ற பகுதிக்கு வந்தபோது எதிர்பாராத விதமாக சாலையோரம் இருந்த ஒரு பழமை வாய்ந்த புளிய மரம் வேரோடு சாய்ந்து ஓடும் பேருந்து மீது விழுந்தது. நிமிக்கும் நேரத்தில் மரம் விழுந்ததில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடிகள் சுக்குநூறாக உடைந்து நொறுங்கின. மேலும் பேருந்தின் முன்பகுதியும் பலத்த சேதமடைந்தது. இந்த விபத்தில் பேருந்திற்குள் இருந்த பயணிகள் மற்றும் ஓட்டுநர் நடத்துனர் ஆகிய 5 எவ்வித காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மரம் விழுந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்த கிராம மக்கள் பேருந்தில் இருந்தவர்களை மீட்டனர். பேருந்தில் குறைந்த எண்ணிக்கையிலான பயணிகள் இருந்ததாலும் ஓட்டுநர் சமயோதிசமாக செயல்பட்டதாலும் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. போக்குவரத்து துறை அதிகாரிகள் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேட்பாளர்களுடன் விஜய் திடீர் ஆலோசனை. தாவேகா தலைமை அலுவலகத்தில் நாளை முக்கிய கூட்டம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்து வருகிற மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை தனது கட்சி வேட்பாளர்களுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட உள்ளார். இந்த தேர்தலில் 233 தொகுதிகளில் தாவேகா வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ள நிலையில் தேர்தல் முடிவுகளுக்கு முந்தைய இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நாளை பிற்பகல் 1 மணி அளவில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் 233 தொகுதிகளிலும் போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர்கள் மட்டுமே பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு வரும் அனைத்து வேட்பாளர்களும் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகளின் விவரங்கள் அடங்கிய 17C ஒரிஜினல் படிவத்தை கையோடு கொண்டு வர வேண்டும் என தாவேகா தலைமை கராரான உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பதிவான மொத்த வாக்குகளை உறுதி செய்யும் முக்கிய ஆவணமாக இந்த 17C படிவம் கருதப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கையின் போது முறைகேடுகளை தவிர்க்கவும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் இந்த தரவுகளை விஜய் திரட்ட திட்டமிட்டுள்ளார். தேர்தலுக்கு பிந்தைய நிலவரங்கள், வாக்கு எண்ணிக்கை நாளில் வேட்பாளர்கள் மற்றும் ஏஜென்ட்டுகள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விஜய் விரிவாக ஆலோசனை வழங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மே 4க்கு மேல் விஜய் ஷூட்டிங்க்கு போக வேண்டியதுதான். தாவேகாவை வம்புக்கு இழுத்த தமிழிசை. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து வரும் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களிடையே வார்த்தை போர் முற்றியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் தெரிவித்த கருத்துக்கு பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, தாவேகா 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று செங்கோட்டையன் கனவு காண்கிறார். தாவேகாவினர் மே 4ஆம் தேதி வரை தாராளமாக கனவு காணட்டும். ஓட்டை பிரிப்பார்கள் அல்லது ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள்
போகிறார்கள் என்று சொன்னால் கூட ஏற்கலாம். ஆனால் 200 தொகுதிகளில் வெற்றி என்பது யதார்த்தம் இல்லாதது. அவர்களின் விசில் சத்தம் வெடிகுண்டு சத்தம் அளவுக்கு இருக்காது என விமர்சித்துள்ளார். மேலும் தாவேகா தலைவர் விஜயின் ஆன்மீக பயணங்கள் குறித்து பேசிய அவர், தற்போது ஆன்மீகத்தை தேடி செல்லும் விஜய் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மீண்டும் ஷூட்டிங்க்கு இடம் தேடி போய்விடுவாரோ என்ற சந்தேகம் எனக்கு உள்ளது என சாடியுள்ளார். தாவேகா சார்பில் 233 தொகுதிகளில் வேட்பாளர்கள் களம் கண்டுள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கை நெருங்க பாஜக மற்றும் தாவேகா இடையான இந்த மோதல் அரசியல் களத்தை சூடாக்கியுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.beginmenews.org என்ற இணைய பக்கத்தை பார்வையிடவும்.